ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதாவது மிட் டேர்ம் டெஸ்ட்னு கூட சொல்லலாம். இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடியது. சென்னை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ்க்கு பதிலாக யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மந்த்லி டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து முடியல அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி படிச்சிங்க. ஸோ நீங்கள் எந்த மீடியமோ அந்த மீடியத்தை வந்து ஜூம் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸாக இருக்கக்கூடியது, மிட்டமுக்கான போர்ஷன்ஸு எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும் சரிங்களா, அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். மிட்டமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் சரிங்களா, 3 மார்க்ஸு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்டு 5 மார்க் கொஸ்டின் என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்து நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது சரிங்களா. குவார்ட்டர்லி மட்டும் இல்லை, பப்ளிக் எக்ஸாம்ஸில் இருக்கும் சரிங்களா. அதனால் இது எல்லாமே படிச்சிருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிட்டம்மு, அதுக்கடுத்து குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி கேட்குறது தான் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்கு ஒரு பக்கத்து அதர் டிஸ்ட்ரிக் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கிடச்சிச்சின்னா அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்துருங்க. இந்த கொஸ்டினும் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி சப்ஜெக்ட் கிடச்சிச்சின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தெளிவாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.